இந்த வீடு நமக்கு சொந்தமானது இல்லைல்ல? நாம இங்க வரவும் முடியாதுல்ல? சூபதி, இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இங்கவே இப்பவே என் உசுறு போட நான் சந்தோஷப்படுவேன்மா. ஐயா, ஐயோ மாமா, ஐயோ மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. மாமா, மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. ஐயா, ஐயா, கடவுள் நமக்கு சோதனை கொடுப்பான், ஆனா நம்மள கைவிட மாட்டான். ஆமா, நாம இதை விட பெரிய வீட்டுக்கு போவோம் மாமா. இல்ல சோதி, அந்த தென்னரசு இருக்கிற வரைக்கும் நம்மள வாழ விட மாட்டா சோதி. இது சிவபதி சார் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. இங்க அவர் 30 வருஷமா வாழ்ந்திருக்காரு. இந்த வீட்டை எப்படியாவது மீட்டு இவர்கிட்ட ஒப்படைக்கணும். சிவபதி, அழாதீங்க பாட்டி. என்ன சங்கர் சார், வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்களா? அவங்க அழுவுறது சகிக்க முடியாம வெளில வந்துட்டியா? சேட்டை, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. உள்ள அப்படியே படுத்து செட்டில் ஆயிடுவாங்க. முதல்ல அவங்களெல்லாம் அடிச்சு வெளில தருது. அட உடுப்பா தென்னரசு, கடைசியா கொஞ்ச நேரம் அவங்க திருப்திக்கு இருந்துட்டு வரட்டுமே. என்ன சொங்காரு, என்ன முறைக்கிற? என்ன நீ முறைக்கூடாதியா? வேலை தான் முறைக்கணும். அவனை நம்பி வேற 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்க. இப்போ அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு சங்கு ஊத்திட்டானா? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஓவரா பேசுற தென்னரசு. ஓவரா பேசுறோமே. என்ன சேட்டை, இவ்வளவு நேரம் அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். முதல்ல அவங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளில போக சொல்லு. சரி தென்னரசு, வாங்க, நாம எல்லாம் போய் அவங்கள வெளில அனுப்பிடலாம். வாங்க 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 வாங்க. அழாதீங்க அத்தை, அழாதீங்க அத்தை. சூபதி, அம்மாவும் மன்னிச்சிடுறா. இந்த பாவியால தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த கடவுள் சீக்கிரமா என் உயிரை எடுத்திருந்தா கூட இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்காது. ஐயோ அத்தை, நான் உயிரோடு இருந்ததுனால தானே அந்த தென்னரசு என்னை ஏமாத்தி இந்த வீடு எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டான்.
நீ என் மேல வச்சிருந்த அன்பால இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்ச. அதுக்கு பதிலா உன் பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சிருந்தா அவ பேர்லயே பத்திரமா இந்த வீடு இருந்திருக்கும். தாய்க்கு உண்மையா இருந்த உனக்கு நான் உனக்கு உண்மையா இல்லாம போயிட்டேனேப்பா. உனக்கு தெரியாம தென்னரசு கூப்பிட்டான்னு போய் சொத்தெல்லாம் அவன் பேருக்கு எழுதி கொடுத்து நான் ஏமாந்துட்டனே. என்ன மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. மா, நீ என்னம்மா பண்ணுவ? தென்னரசு மேல இருக்கிற நம்பிக்கையில கையெழுத்து போட்டேன். நான் அந்த பையன் உன்னை ஏமாத்திட்டான். இதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. மா, நீ அழாதம்மா. மா, சொத்து ஆஸ்திலாம் பெருசு கிடையாது. எல்லாத்தையும் விட எனக்கு நீதாம்மா முக்கியம். ஆமாம்மா, நீங்க சந்தோஷமா என் கூட இருந்தாலே போதுமா, வேற ஒண்ணுமே வேணாம். அழாதம்மா. இந்த வயசுலயும் நீ எவ்வளவு மதிக்கிற. என்ன உன் தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த பாவி தென்னரசு உங்களெல்லாம் இப்படி கொடுமைப்படுத்துறானே. அம்மா, அம்மா. ஐய, என்ன சேட்டு எழவு வீடு மாதிரி எல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சுன்னு இருக்காங்க. முதல்ல எல்லாத்தையும் ஏஞ்சி வெளில போ சொல்லு. ஏய் தென்னரசு, ஏற்கனவே நான் கோலவரையில இருக்க சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு. டேய் டேய், என்ன வெளில போ சொல்றதுக்கு நீ யாரா? இது சேட்டோட வீடுடா. என்ன வெளியில போ சொல்ல, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பேசாம வாயை மூட்டு எல்லாரையும் கூட்டு போ. டேய், ஐயோ, ஏய். வேணா வேலு, வாயை நீ மூடு கொஞ்சம் சொல்லிட்டேன். பொறுமையா இரு வேலு. எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? எங்க வயிறு எரியற மாதிரி நீ எரிஞ்சு போயிடுவடா. பெத்த தாயையும் தகப்பனையும் அழ வச்சு பாக்குறவன் என்னைக்குமே நல்லாவே இருக்க மாட்டான். இப்ப நீ நல்லா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா இது நிரந்தரம் இல்லடா. நிரந்தரம் இல்ல. வாயை மூடு. முதல்ல உன் வயித்துல உள்ள குழந்தைக்கு யார் அப்பன்னு தேடி கண்டுபிடி.